கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நான் கொஞ்சம் எனக்கு தெரியாது இது உங்களுக்கு புரிந்து கொள்ள கஷ்டமான ஒரு பாடமா இல்லையா என்று நான் முடிந்த அளவு நான் புரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் குழப்பம் அல்ல, ஆனால் கொஞ்சம் ஆழம் என்று சொல்வதை விட மிகவும் இலகுவான ஆனால் மக்களால் ஒழுங்காய் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விடயத்தை இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தத்தை தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு யதார்த்தம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இதுதான். ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் நோக்கம், ஆண்டவர் மனுஷனாக பிறந்து வந்தது, சிலுவையில மரித்தது எல்லாமே இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான். சரியா? இப்போ நான் கிரேக்க மொழியிலே உங்களுக்கு 5 சொற்களை இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இப்போ சில பேர் கேட்பார்கள், என்ன பாஸ்டர் நீங்கள் எபிரேய மொழி கிரேக்க மொழி என்றெல்லாம் சொல்லி எங்களை குழப்புகிறீர்கள், எங்களுக்கு தமிழ் வேதாகமம் இருக்கிறது, அது போதும் தானே என்று. உண்மையாக நான் அதற்கு சொல்லுகிற பதில், ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு மொழி பெயர்த்து நம்முடைய மொழிகளிலே வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தமிழ் வேதம் வாசிக்கின்ற தமிழர்களுக்கு அது போதும். ஆனால் ஒரு சிலரை ஆண்டவர் என்னை போல அழைத்து, இப்படிப்பட்ட ஊழியம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிய மொழியெல்லாம் படித்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள அழைக்கிறார். அதற்காக எல்லாருமே இந்த மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி தெரியாதவன் நல்ல வேத ஆசிரியனாக வரமாட்டான் என்று சொல்லக்கூடாது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி தெரியாதவன் நல்ல பாஸ்டரா இருக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. சரியா? ஒரு கிறிஸ்தவன் தமிழனாய் இருந்தால் அந்த தமிழனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தமிழ் வேதாகமத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஆனால் மூல மொழிகளாகிய எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் ஆங்காங்கே அராமிய மொழியிலும் வேதாகமம் எழுதப்பட்டபடினால் சில நேரம் சில விஷயங்களினுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு இந்த மொழிகளை பயன்படுத்துவது நல்லதான ஒரு காரியம் தான். ஆகவே என்னிடத்துல அநேகர் கேட்பார்கள், பாஸ்டர் எங்களுக்கும் எபிரேய மொழி படிக்க வேண்டும், கிரேக்க மொழி படிக்க வேண்டும் என்று. அந்த மொழிகளை படிப்பது லேசல்ல, அதற்கு அழைப்பு வேண்டும், அதற்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும், அதற்குரிய அந்த அழைப்போடு கலந்த கிருபையை கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நான் 5 கிரேக்க சொற்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்ற உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, ஓ கிரேக்க மொழி தெரிந்தால்தான் இந்த பிரசங்கம் செய்ய முடியும், அப்படி இப்படி என்று எல்லாம் தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. சரியா? சரி, இப்ப என்னத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால், ரட்சிப்பின் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். ரட்சிப்பின் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். அந்த அந்தஸ்து தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்த அந்த அந்தஸ்து. தேவன் இன்றைக்கு யாராயிருக்கிறார்? நமக்கு பிதாவா இருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்கள், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு அருந்த நிலையில் வாழ்ந்த நமக்கு சுவிசேஷம் வந்து கிடைத்த பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு இப்போ அவரை பார்த்து ஏசப்பா என்று சொல்லுகிறோம், பிதாவே என்ற ஆண்டவரை சொல்லுகிறோம். இதெல்லாம் நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்தஸ்து இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆண்டவரை பிதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு கிடைத்த அந்த அந்தஸ்தை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். புரியுதா? தமிழர்கள் ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லுவார்கள். தப்பா அல்ல. இப்போ அநேக கணவன்மார் தங்கள் மனைவிமாரை அம்மா என்று அழைக்கிறார். அநேக மனைவிமார் தங்கள் கணவன்மாரை அப்பா என்று அழைக்கிறார்கள். இப்போ மனைவி கணவனை அப்பா என்று அழைப்பது
தவறா சரியா என்று கேட்டால் பாசத்தின் வெளிப்பாட்டாய் வருவது தவறல்ல. ஆனால் நீங்கள் ஒரு முறை, ஒழுங்கு, சட்டம் என்று பார்த்தால் தவறு. சட்டப்படி கணவன் பாசத்திலே அப்பா என்று அழைப்பது தவறல்ல. சரியா? அதே போலதான் கணவன் மனைவியை அம்மா என்று அழைப்பது பாசத்தின் ஒரு வெளிப்பாடு. சரியா? அது தவறல்ல. ஆனால் சட்டம், நீதி, ஒழுங்கு என்று வரும் பொழுது மனைவி அது தாய் அல்ல. அதுபோல இயேசுவை ஏசப்பா என்று சொல்லுவது இந்த பாசத்தின் வெளிப்பாடாய் வருகிறது, தவறல்ல. ஆனால் ஒழுங்கு, முறை, இறையியல் படி பார்த்தால் இயேசு நமக்கு அப்பா அல்ல. இறையியல் படி பார்த்தால் இயேசு நமக்கு அப்பா என்றால் பிதா தாத்தாவா இருக்க வேண்டும். என்றால் பிதாவின் குமாரன் தான் இயேசு. சரியா? பிதாவின் குமாரன் தான் இயேசு. பிதா இயேசுக்கு பிதாவா இருக்கிறார். ஆகவே இயேசு எங்களுக்கு அப்பாவா இருந்தால் பிதா எங்களுக்கு யார்? தாத்தா. ஆகவே இதான் அந்த ஒழுங்கு, சட்டம் அதன்படி அல்ல, இறையியல் ரீதியாக அல்ல, பாசத்தால் இயேசுவை ஏசப்பா என்று அழைப்பது தவறல்ல. புரியுதா? அதுபோல இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று. அது 100% இறையியல் ரீதியாக சரியா? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாசத்தின்படி சரி, இப்போ இறையியல் ரீதியாக அது சரியா? அடுத்தது அருமையான ஃபாதர் பர்க்மன் ஐயா ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு மதிப்புமிக்க நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் பாசத்தால் அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் தான் இந்த ஏசப்பா ஸ்தோத்திரம் என்றெல்லாம் பாடினவர். இன்னொரு இடத்துல அவர் பாடியிருக்கிறார், மகனாக தெரிந்து கொண்டீர். அடுத்தது மகளாக தெரிந்து கொண்டீர். இப்போ சகோதரிகள், நான் ஆண்டவருக்கு மகளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சில நேரம் தீர்க்க தரிசனங்கள் கூட வருகின்றன. மகளே, கர்த்தர் உன்னை எப்படி அழைக்கிறாரோ என்று சொல்வார்கள். என் மகளே கலங்காதே, உன் கண்ணீரை கர்த்தர் காணுகிறார். இது நல்லது. இதிலே ஒரு தவறும் இல்லை. தயவு செய்து நீங்கள் நினைக்க கூடாது இந்த ஏசப்பா என்று சொல்லுவது தவறு, அல்லது மகளே என்று சொல்லுவது தவறு, ஆண்டவருக்கு நான் மகளாய் இருக்கிறேன் என்று சொல்வது தவறு. இப்படியெல்லாம் இந்த பாஸ்டர் சுரேஷ் வந்து குழப்புகிறான் என்று நீங்க நினைக்க கூடாது. இது ஒன்றுமே தவறு அல்ல. சரியா? நான் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்றால், ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து அம்மா என்று பாசத்திலே அழைக்கிறதோடு நிறுத்திவிட வேண்டுமே ஒழிய தன் மனைவியை அம்மாவாய் பார்த்து விடக்கூடாது. சரியா? அப்போ குடும்ப வாழ்க்கை சீரழிந்து விடும். தாய்க்கு பின் தாரம். தாரம் தாயாக முடியாது, தாய் தாரமாக முடியாது. அது ஐயோ, அது அப்படி நடந்துவிட்டால் அது ஒரு கொடுமை, அசுத்தம், பாவம். சரியா? அதே போல ஒரு மனைவி தன் கணவனை அப்பா என்று அழைக்கலாம். ஆனால் அப்பாவாக நினைத்து விடக்கூடாது. நினைத்து விட்டால் இனி அவள் அவனுக்கு மகளாய்த்தான் இருப்பாளே ஒழிய மனைவியாய் இருக்க மாட்டாள். புரிகிறதா நான் சொல்லுவது? அதுபோல தமிழர்களாகிய நீங்கள் இயேசுவை ஏசப்பா என்று பாசத்தால் கூப்பிடுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் அவரை இறையியல் ரீதியாக அப்பாவாய் நினைத்து விட்டால் குழப்பம். இப்ப புரியுதா எங்க வரேன்ட்டு? சரியா? அதே போல இந்த சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், தேவனுக்கு மகளாய் இருக்கிறேன் என்று பாசத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் இறையியல் ரீதியாக தேவனுக்கு மகள்மார் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதுதான். அதுதான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். புரியுதா? இறையியல் ரீதியாக இயேசுவுக்கு பிள்ளைகள் உண்டா? ஆவிக்குரிய ரீதியில் இறையியல் ரீதியாக இயேசுவுக்கு பிள்ளைகள் உண்டா? இல்லை. இப்போ ஒரு இடத்துல இயேசு பிள்ளைகளே சாப்பிடாத இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ நான் உங்களுக்கு இன்று என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால்,
எப்படி ஒரு கணவன் தன் மனைவியை அம்மா என்று அழைக்கலாம், ஆனால் உண்மையான அம்மாவாய் பார்த்து விடக் கூடாதோ, அதுபோல ஒரு மனைவி கணவனை அப்பா என்று பாசத்தால் அழைக்கலாம், ஆனால் உண்மையான தகப்பனை போல பார்த்து விடக் கூடாது. இதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம் பிதாவே என்று ஆண்டவரை அழைக்கிறோமே, அப்படி அழைப்பதற்கு உரிய ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அந்த அந்தஸ்து என்ன என்று இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். புரியுதா? சரியா? இப்ப நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரசங்கமா? ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே. இதற்கெல்லாம் என்னத்துக்கு கிரேக்க மொழி, இவ்வளவு அரு என்று பீடுகை போட்டு அறுத்து மனைவி கணவன் என்றெல்லாம் சொல்லி வருகிறான் என்று கொஞ்சம் பொறுங்கள். நிறைய விஷயங்கள் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இப்போ நான் மேலோட்டமாக இந்த 5 சொற்களையும் கிரேக்க சொற்களையும் சொல்ல போகிறேன். அவசரப்பட்டு எழுத வேண்டாம். அந்தந்த நேரத்தில் நீங்கள் எழுதும்படிக்கு நான் உங்களுக்கு மெதுவாய் சொல்லிக் கொடுத்து வசனங்களையும் வாசிக்க போகிறேன். சகோதரர் சூரி தான் எங்களுக்கு இன்றைக்கு அந்த வசனங்களை வாசிக்க போகிறார். சரியா? சரி. என்ன இருந்தாலும் கலாட குரல் இல்லைன்னா ஒரு 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 குழப்பம் தான் இல்லை. சரியா? பரவாயில்லை, அதை நிவர்த்தி செய்வதற்கு நம் மத்தியிலே சரியா அருமையான சகோதரர் சூரி இருக்கிறார். சரி, அந்த 5 சொற்களும் எழுதி கொள்ள வேண்டாம், நான் பிறகு சொல்லுவேன். கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டிலே பிள்ளைகளை குறிக்க 5 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பிரேஃபோஸ், பைடியா, நேபியோஸ், டெக்னான், ஹுயோஸ். இந்த 5 சொற்கள் பிரேஃபோஸ், பைடியா, நேபியோஸ், டெக்னான், ஹுயோஸ். இந்த 5 பதங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பதங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து விளக்க போகிறேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறார். இந்த 5 பதங்களில் எந்த பதத்தில் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், இந்த 5 பதங்களிலும் என்றுதான் நான் பதில் சொல்றேன். புரிகிறதா? சரியா? தமிழிலே ஒரு குழந்தையை குழந்தை, பிள்ளை, பாலகன் இப்படியெல்லாம் சொல்லுவது போல இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள் பிரேஃபோஸாக இருக்கிறோம், பைடியாவாக இருக்கிறோம், நேபியோஸாக இருக்கிறோம், டெக்னானாக இருக்கிறோம், ஹுயோஸாக இருக்கிறோம். சரியா? இந்த 5ம் வேதத்திலே எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று நான் சொல்லிக் கொடுத்து, அந்த நிலைகளில் நாம் எப்படி ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றும் நான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? இதிலே கர்த்தர் நம்மை எல்லாம் ஒரு ஆழமான உறவுக்குள் நம்மை கொண்டு வருவாராக. நாம் ஆண்டவரை பிதா என்று அழைக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய தாற்பயம், ஆழம் என்ன, அந்த உறவின் அடிப்படை என்ன, இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் தெரிந்து கொண்டு ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்குவதற்கு இன்றைய பாடம் நமக்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். சரியா? ஆமென். ஓகே, சரி. முதலாவது, இப்போ நீங்கள் எழுதிக் கொள்ளுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். கிரேக்க மொழியிலே முதலாவது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் பிரேஃபோஸ். தமிழிலே எப்படி எழுதுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவதாக இருந்தால் BREPHOS. PH என்றால் கிரேக்க எழுத்து ஃபை என்ற எழுத்து வந்திருக்கிறது. ஃபை என்ற எழுத்துக்கு F போட மாட்டோம். ஆகவே இந்த எலிஃபண்ட்டுக்கு வருவது போல PH. அப்போ BREPHOS, பிரேஃபோஸ். ஓகேயா? சரி. இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் ஒரு பிள்ளைக்கு எப்போதிருந்து எப்போது வரை பயன்படுத்தப்படுகின்றது என்று முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தாயின் வயிற்றிலே கருவாக உருவாகும் நிமிஷத்திலே இருந்து வேதம் பிரேஃபோஸ் என்றுதான் அந்த பிள்ளையை அழைக்கிறது. ஆனால் பிறந்தவுடன் பிரேஃபோஸ் என்ற பதத்தை பயன்படுத்த நிறுத்துவது இல்லை. சரியா?
ஒரு குழந்தை கருவடை, அந்த தாய் கருவடைந்த நேரத்திலே இருந்து அந்த குழந்தை பிறந்து தவழும் வரை அந்த குழந்தைக்கு பிரேஃபோஸ் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா? எப்போதிருந்து எப்போ வரை? தாயின் கருவிலே உருவானது முதல் அந்த குழந்தை தவழும் காலம் வரை. என்றைக்கு அந்த குழந்தை தவழுவதை நிறுத்திவிட்டு தன் இரு கால்களாலும் நின்று தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து தான் இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் பயன்படுத்துவது நிறுத்தப்படுகிறது. புரியுதா? ஒரு குழந்தை 2 கால்களாலும் நிற்க தொடங்கிய நாளிலிருந்து அந்த பிள்ளைக்கு பிரேஃபோஸ் என்று அழைப்பது நிறுத்தப்படும். இப்போ இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு விடயத்தை இந்த இடத்துல கொஞ்சம் தட்டி கொண்டு போக விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? உலகத்தவன் சொல்லுகிறான், அது நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள் என்பதனை பொறுத்து தான் இருக்கிறது அவன் என்ன சொல்கிறான் என்று. சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தையாவது பிறந்த பிறகுதான், ஆகவே வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அது ஒரு குழந்தை அல்ல, அது ஒரு பொருள் என்று. இன்னும் சில பேர் சொல்வார்கள், ஒரு கரு உருவான 8 வாரங்களுக்கு பிறகுதான் அந்த கரு உயிரடைகிறது. ஆகவே முதல் 8 வாரங்களும் 8 வீக்ஸ் அந்த குழந்தை ஒரு கருதான், ஆகவே அழித்தால் பரவாயில்லை என்று கருச்சிதைவு செய்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள். சரியா? புரிகிறதா? ஆகவே இந்த கருச்சிதைவு என்ற ஒரு விடயத்தை குறித்து பார்க்கும்போது உலகத்தின் பல நாடுகளில் பலவிதமான தாற்பயங்கள் உண்டு. சிலரை கேட்டால் சொல்லுவார்கள், குழந்தை பிறக்க முன்பு அதை சிதைத்தால் அது ஒன்றும் கொலை அல்ல என்று. சில பேர் சொல்வார்கள், கரு அடைந்து ஒரு 2 மாதங்களுக்குள், அதாவது 8 வாரங்களுக்குள் அந்த கருவை சிதைத்தால் கொலை அல்ல, பிறகு சிதைத்தால் தான் பிரச்சனை என்று. அப்புறம் சில பேர் சொல்வார்கள், அந்த கருவின் மூளை வளர்ந்த பிறகு அல்லது இதயம் துடிக்க ஆரம்பித்த பிறகு அழித்தால் தான் கூடாது, அப்படி இப்படி என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை ஒரு கரு உருவானது முதல் அந்த பிள்ளை பிறந்து தவழ்ந்து முடியும் வரை அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் என்ன? பிரேஃபோஸ். சரியா? இப்போ வேதத்திலே இந்த பிரேஃபோஸ் என்ற அந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்ட சில இடங்களை வாசித்து பார்ப்போம். சரியா? லூக்கா 1வது அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 44வது வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. எலிசபெத்து சொல்லுகிறார், மரியாள் வந்து கருவிற்றிருந்த எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது மரியாள் வயிற்றில் இருந்த அந்த பிள்ளை யோவான் ஸ்நானன் அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளியதை அந்த தாய் அறிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் மரியாளை பார்த்து, நீ என்னை வாழ்த்தும் பொழுது என் கருவிலே இருந்த அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இந்த இடத்திலே கிரேக்க மொழியில் பிரேஃபோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேயா? சரி, இன்னும் ஒரு வசனம். 2வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம். 1:44 படி உங்களுக்கு நான் நிரூபித்து விட்டேன். வயிற்றிலே இருக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு பிரேஃபோஸ் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு கிரேக்கு மொழி தெரிந்தால் சரி, தெரியாவிட்டால் கூட நீங்கள் இன்டர்நெட்டில் போய் கூகுளுக்கு போய் நீங்கள் கிரேக்க இன்டர்லினியர் பைபிளை எடுத்து பார்த்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. சரி, வாசிங்க. 2வது அதிகாரம் 12வது வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். தேவ தூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவித்து, பிறந்திருக்கும் இயேசுவை போய் பாருங்கள், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். அப்போ அடுத்து பாருங்க 16வது வசனத்தை வாசிங்க. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பார்த்தீர்களா? தேவதூதன் சொன்னது மாத்திரமல்ல, நீங்க அடுத்து வசனத்தை திருப்பிக்கிறீங்க. நான் இதை சொல்லும் போது 18வது அதிகாரத்துக்கு, லூக்கா 18வது அதிகாரம். இப்போ பாருங்கள், தேவதூதன் வந்து இந்த
மெய்ப்பர்களுக்கு சொல்லும் போது இயேசு பிறந்திருக்கிறார் என்று இயேசுவை என்னவாக சொல்லுகிறார்? பிரேஃபோஸ். அந்த பிரேஃபோஸ் துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். அதே போல இந்த மெய்ப்பர்களும் வந்து இயேசுவை கண்டார்கள். அப்ப அவர்கள் எந்த இயேசுவை கண்டார்கள்? பிரேஃபோஸ், பிறந்திருக்கின்ற அந்த குழந்தையை காணுகிறார்கள். சரியா? அப்போ 18வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ பெற்றார் இயேசுவினிடத்திலே வளர்ந்த பிள்ளைகளை மாத்திரம் கொண்டு வரவில்லை, குழந்தைகளையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சரியா? இந்த இடத்திலும் பிரேஃபோஸ் தான் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ 2 விடயங்களை உங்களுக்கு நிரூபித்து விட்டேன். ஒன்று, கருவிலே இருக்கும் குழந்தைக்கு பிரேஃபோஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, பிறந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு பிரேஃபோஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான பிரேஃபோஸ்களை கையிலே சுமந்து கொண்டு இயேசு அவர்களை தொட வேண்டும் என்று பிற்காலத்திலே ஜனங்கள் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். தமிழிலே அந்த இடத்துல பிள்ளை என்றெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துகிறேன் எப்படி கிரேக்க மொழி அதை சொல்லுகிறது என்று நீங்கள் திருப்ப வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். இது எங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. சரியா? இவ்வளவு நேரம் யோவான் ஸ்நானனை பற்றியும் இயேசுவை பற்றியும் அப்புறம் இயேசுவினிடத்திலே தொடுவதற்காக கொண்டு வரப்பட்ட குழந்தைகளை பற்றியும் பேசினோம். இப்போ கிறிஸ்தவர்களாகிய எம்மை பற்றி பிரேஃபோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் இது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த இடத்திலே தமிழிலே நான் பார்க்கும் பொழுது வித்து அழியாமையின் வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று இருக்கிறது அல்லவா? அந்த ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்பதற்கு முன்னாக பிள்ளைகளாக என்று எழுதப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே. பிரேஃபோஸ்களாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? கிரேக்க மொழியில் அப்படி இருக்கிறது, பிரேஃபோஸ் என்று இருக்கிறது. இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ளே புதிதாய் பிறந்தோம், மறுபடியும் பிறந்தோமே. பிறக்கும் பொழுது எப்படி பிறந்திருக்கிறோம்? அந்த குழந்தைகளாக பிறந்திருக்கிறோம். சரியா? அப்போ ஆண்டவருக்குள் பிறந்த நாம் குழந்தைகளாக பிறந்தோம் என்பது உண்மைதானே? சரியா? ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சொல் அந்த குழந்தை தவழும் காலம் வரைக்கும் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்த படி, அந்த குழந்தையின் அடுத்த படியின் போது அந்த பதம் பயன்படுத்துவது நிறுத்தப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் பார்க்க போனால், தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உறவை பார்க்கும் போனால் அதற்கும் இந்த 5 படிகள் இருக்கின்றன. சரியா? அப்போ அதிலே முதலாவது படி என்ன? குழந்தைகளாக நாம் ஆண்டவருக்குள்ளே பிறக்கிறது. நான் இந்த படியை நான் ஆவிக்குரிய ரீதியிலே தியானித்து பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிகிறது என்றால், எப்பொழுது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதில் இருந்து அடுத்த படியாகிய தண்ணீர் ஞான ஸ்நானம் வரை நாம் பிரேஃபோஸ்களாக இருக்கிறோம். புரியுதா? கிறிஸ்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபைக்கு வந்தால் அப்படியே தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்கள் அடுத்த படிக்குள் பிரவேசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய அடுத்த படி முன்னாலே வந்து பாடல் பாடி ஆராதிக்கிறது அல்ல. அவர்களுடைய அடுத்தபடி போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல. அவர்களுடைய அடுத்தபடி தீர்க்க தரிசனம் சொல்வதல்ல. அவர்களுடைய அடுத்தபடி ஞானஸ்தானம் எடுப்பது. ஞானஸ்தானம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சரி, இப்போ இந்த பாடத்திலே ஞானஸ்தானத்தை பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு அவசியம் இல்லை. ஆகவே அதை குறித்து நான் ஆழமாக பேசுவதில்லை. ஆனால் இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுக்கும் வரைக்கும் தான் ஆவிக்குரிய ரீதியிலே பயன்படுத்த முடியுமே ஒழிய அதற்கு பிறகு
அடுத்த படிக்கான பதத்தை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்னடா நோட்ஸ் எடுப்பது போல கிரேக்க மொழி சொற்களை இவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான் என்று. பிறகு பாருங்கள் இதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய போகிறது என்று. இரண்டாவது வழி. சரியா? இதற்கு நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை லூக்காவிலும் யோவானிலும் இருந்து மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த இரண்டாவது பதம் பாயேடியா. பாயேடியா. சரியா? ஆங்கிலத்தில் எழுதுவதென்றால் PAEADIA. ஆங்கிலத்தில் எழுதுவதென்றால் PAEA. சரியா? PAEDIA. இப்போ இந்த கிரேக்க பதத்தின் அடிப்படையிலே தான் குழந்தை மருத்துவர்களுக்கு பீடியாட்ரிஷன் என்று சொல்வார்கள். நம்ம மத்தியில் டாக்டர் இருக்கிறார், டாக்டர் தேவநாதன், அவருக்கு தெரியும். குழந்தை மருத்துவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? பீடியாட்ரிஷன். ஏன் பீடியாட்ரிஷன் என்று சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? மருத்துவ துறையிலே அதிகமான பதங்கள் கிரேக்க பதங்கள். சரியா? இப்போ இருதயம் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவத்துக்கு என்ன சொல்வார்கள்? கார்டியோலஜி. கார்டியோஸ் என்றால் இருதயம், லோகோஸ் என்றால் படிப்பு அல்லது வார்த்தை. சரியா? அப்போ இருதயத்தை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன? கார்டியோஸ், லோகோஸ், கார்டியோலஜி. சரியா? கண்ணுக்கு கிரேக்க பதம் என்ன? ஆப்தல்மோஸ். அப்போ கண்களை பற்றி படிப்பவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? ஆப்தல்மாலஜிஸ்ட். இருதயத்தை பற்றி படிப்பவர் கார்டியோலஜிஸ்ட், இருதயத்தை பற்றி படிப்பது கார்டியோலஜி. சரியா? அது போல ஆப்தல்மாலஜி, ஆப்தல்மாலஜிஸ்ட். சரியா? நியூரான் என்றால் நரம்பு. இப்போ நரம்பியல் என்றால் நியூரோலஜி. நியூரோலஜிஸ்ட் நரம்பியலாளர். சரியா? இப்படி இந்த மருத்துவத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சொற்கள் கிரேக்க சொற்கள். அதுபோல பாயடியாலஜி, பீடியாலஜி, பீடியாட்ரிஷன், சிறு பிள்ளைகளை பார்க்கின்ற வைத்தியர். சரியா? பாயடியா. இப்போ இந்த பதம் எந்த எந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். முதலிலே இந்த லூக்கா 18 15 வாசித்தோம். அந்த 15 என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? குழந்தைகளையும் கொண்டு வந்தார்கள் என்று. யாரை? பிரேஃபோஸ்களை கொண்டு வந்தார்கள் என்று. ஆனால் இங்கே இயேசு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அந்த 2 வசனங்களிலும் வாசிப்போம். 16ஆம் 17ஆம் வசனங்கள் வாசிக்க. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று அவர் சொன்னபோது பாயடியா என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். அடுத்த வார்த்தை பாருங்கள், அடுத்த வசனத்தை. அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் இந்த மாதிரியான சிறு பிள்ளைகளை என்று இவர் சொன்ன பொழுது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். இயேசு என்ன சொன்னார் என்று. அநேகருக்கு இயேசு எந்த இறையியலின் அடிப்படையிலே சொன்னார் என்று தெரியாது. அநேகர் இதை எப்படி நினைக்கிறார்கள் என்றால், உலகத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா, சின்ன பிள்ளையின் மனம் வெள்ளை மனம், வெள்ளை மனம் பிள்ளை மனம். சரிதானே? அப்போ சின்ன பிள்ளைகள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்று சில மதங்களிலே சொல்லுகிறார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். சரிதானே? இப்போ இவற்றின் பின்னணிகளில் இருந்து வருகின்றவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று, சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த மாதிரியானவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது இந்த குழந்தைகளை போல அப்பாவித்தனமாக, நல்ல குழந்தைகளுக்கு இடையிலே பாருங்கள், போட்டி பொறாமை இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, அந்த அப்பாவித்தனம், இதை இயேசு சொன்னார் என்று. இப்படி சொல்லும் போது, இப்படி நான் இங்கிருந்து பிரசங்கித்தால் யாருமே எந்த ஒரு தர்க்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீதத்தில் இருக்கிறது. ஆகவே அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான், இது பொய் அல்ல. ஆனால் நீங்கள் இயேசுவின் கதைகளை பார்த்தால் அவர் பேசும் முக்கால்வாசி விடயங்களில் ஏதாவது ஆவிக்குரிய ஆழமான எதையாவது அதுல கலந்து கொடுப்பார். காரியத்தை மறைக்கிறது தேவனுடைய
தேவனுக்கு மகிமை, அவற்றை ஆராய்ந்து எடுப்பது ராஜாக்களின் மகிமை. இந்த இடத்துல இயேசு என்ன தெரியுமா மறைபொருளாக சொல்லுகிறார்? மறுபடியும் பிறந்து தேவ ராஜ்யத்துக்குள் வருகிறவனுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த இறையலை இங்கே கலந்து கொடுக்கிறார். அவர் அப்படி பேசக்கூடியவர் தான். ஏன்? இவர் வேறு இடத்துல நேரடியாகவே சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது என்று இவர் சொல்லி இருக்கிறார். சரியா? ஆகவே இந்த இடத்தில் இயேசு இந்த பிரெஃபஸ் என்ற பதத்தை பயன்படுத்தி அந்த மேலோட்டமாக அந்த பிள்ளையை போல நீங்கள் நல்ல அப்பாவித்தனமாக மாற வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அதை வேண்டுமானால் ஒரு 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 ஓரமான அர்த்தமாக, ஒரு சைடு மீனிங்காக எடுக்கலாம். உண்மையா என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவீர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், ஒரு 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 பயங்கரமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு பயங்கரமான விஷயத்தை பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பாயடியா என்ற நிலையில் இருந்தும் ஒரு கிறிஸ்தவன் மேலே வந்துவிட வேண்டும் என்று. சரியா? அதை பிறகு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ சீஷர்கள் தானே இயேசுவின் முதல் விசுவாசிகள், ஆமாவா இல்லையா? இயேசுவின் முதல் விசுவாசிகள் யார்? சீஷர்கள். அப்போ இந்த முதல் விசுவாசிகளுக்கு இயேசு என்ன செய்திருப்பார்? முதலாவது அவர்களை பிரெஃபோஸ்களாக மறுபடியும் பிறக்க வைக்கிறார். அடுத்து தன்னோடு அவர்களை வைத்து பயடியாக்களாக பிள்ளைகளை ஒரு பெற்றார் எப்படி வளர்த்தெடுப்பார்களோ அப்படி வளர்த்தெடுக்கிறார். ஆனால் இன்னும் 3 பதங்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த 3 பதங்களின் உயர் நிலைக்கும் அவர் தன்னுடைய சீஷர்களை கொண்டு வந்திருப்பாரா இல்லையா? அந்த பதங்களை பிறகு பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் சொல்லுங்கள், இயேசு தன்னோடு இருந்த அந்த 3 வருஷங்களில் தன்னுடைய சீஷர்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பாரா இல்லையா? கொண்டு வந்திருப்பார். ஆனால் அவர் சிலுவையில் மறுத்த பிறகு என்ன நடந்தது? அவர்கள் அந்த இயேசு கொண்டு வந்த நிலையை விட்டு அவர்கள் மறுபடி இந்த பயடியா நிலைக்கே விழுந்து விட்டார்கள். சரியா? அதனால்தான் பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே பாருங்கள், இவர்கள் சீஷர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், 12 11 பேரும் அல்ல, ஒரு 8 பேர். சரி, அவர்கள் போய் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து எப்படி கூப்பிடுகிறார் என்று வாசிங்க. இயேசு 21ஆம் அதிகாரம் யோவான் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இதனால் தான் அவர்கள் இவர் இயேசு என்று அறிந்து கொள்ளவில்லை. சரியா? ஏனென்றால் இவர் அவர்களை அழைத்த விதம் எப்படி இருந்தது? ஒரு நாளும் அவர்களை அவர் பிள்ளைகளை என்று அழைக்கவில்லை. ஏனென்றால் இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற சொல் பிரெஃபோ, கிரேக்க மொழியிலே அழகாக இருக்கிறது. பிரெஃபே, பிரெஃபே என்றால் பிள்ளைகளே, பிள்ளைகளே என்று அவர் ஒரு நாளும் சீஷர்களை அழைக்கவில்லை. ஏன்? அவர் அவர்களை அதை விட அடுத்தபடி அத்தனை படிகளிலும் மேலே கொண்டு போய் வைத்திருக்கும் பொழுது அவராயிருந்தால் ஒரு நாளும் அப்படி அவர்களை அழைக்க மாட்டார். புரியுதா? ஆனால் இதில் இருந்து என்ன காட்டுகிறார் தெரியுமா? அவ்வளவு உயர என்னால் கொண்டு வரப்பட்ட நீங்கள் மறுபடி இந்த 2 கால்களால் தட்டி தட்டி தவழ்ந்து அங்கே இருக்கும் பொருளை இழுத்து இங்கே இருக்கும் பொருளை இழுத்து கீழே விழுத்தும் அந்த பிள்ளைகளின் நிலைக்கு விழுந்து விட்டீர்களே என்பதனை தான் சுட்டி காட்டுகிறார். பிறகு இவர் இயேசுதான் என்று தெரிந்த போது இவர்களுக்கு பயங்கரமாய் வலித்தது அவர் தங்களை அழைத்த விதத்தை எண்ணி. அது யோவான் 21வது அதிகாரத்தின் விடயங்களை நான் இங்கே சொல்லிக் கொடுக்க எனக்கு நேரம் கிடையாது. சரியா? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பயங்கர ஆவிக்குரிய ஒரு பாடம் இருக்கிறது படிப்பதற்கு. என்ன தெரியுமா? சீஷர்களே ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மறுபடி விழுந்தார்கள் என்றால் கிறிஸ்தவர்களும் அந்த நிலைக்கு, அதாவது நீங்களும் நானும் அந்த நிலைக்கு விழக்கூடும். இப்போ இந்த நிலைக்கு நாம் விழுவது பயங்கரமானது. ஏன் பயங்கரமானது தெரியுமா? நன்றாக கவனிங்கள். பயங்கரமானது ஏனென்றால் இது பின்மாற்றம் அல்ல, வீழ்ச்சி. வீழ்ச்சி வேறு, பின்மாற்றம் வேறு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரே காரணம், நான் பின்வாங்கவில்லை, நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்,
நான் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். போ, நான் பின்வாங்கவில்லை என்பதிலே இன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாய் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இங்கே இருக்கின்ற நீங்களும் இருக்கலாம். நான் பின்வாங்கவில்லை. ஆனால் பின்வாங்காமல் இருப்பது மாத்திரமல்ல பிசாசுக்கு தோல்வி. உங்களை பின்வாங்க வைப்பது பிசாசுக்கு கஷ்டம். சரியா இல்லையா? ஏதோ ஒரு சிலரை அவங்க 2000 வருஷங்களாக பின்வாங்க வைத்திருக்கிறான், உண்மை. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தருக்குள் வந்து விட்ட நிலையில் உங்களை பின்வாங்க வைப்பது பிசாசுக்கு லேசா? இல்லை. ஆனால் எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த நிலையிலிருந்து உங்களை இழுத்து திரும்ப அந்த தட்டி தவழும் பாலகன் நிலைக்கு உங்களை வீழ்த்த பிசாசால் முடியும். புரியுதா? அது இன்றைக்கு சில பேர் கிறிஸ்தவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். வீழ்ச்சி என்பது பாவத்தில் விழுவது என்று. ஒரு கிறிஸ்தவன் விழுந்து விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் பின்வாங்கி விட்டான், அல்லது ஒரு விபச்சாரத்தில் விழுந்து விட்டான், அல்லது பாவத்தில் விழுந்து விட்டான். அதுவும் உண்மைதான். பாவத்திலே விபச்சாரத்திலே விழுந்தவனை வீழ்ந்து விட்டான் என்று சொல்வது தவறல்ல. ஆனால் வீழ்ச்சி என்பது அது மாத்திரமல்ல. ஒரு உயர் நிலையில இருந்து தாழ் நிலைக்கு தள்ளப்படுதல் வீழ்ச்சி. இப்ப நான் ஒரு ஊழியக்காரன், 29 வருஷங்களாக முழு நேர பாஸ்டராக இருக்கிறேன். நான் பாஸ்டர் என்ற நிலையில இருந்து மனமுடைவோ அல்லது ஏதோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, for the reasons best known to me, எனக்கே தெரிந்த நல்ல காரணங்களை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், நான் இனி பைபிள் காலேஜ் பிரின்சிபலாக இருக்க மாட்டேன், நான் இனி சபையில் பாஸ்டராக இருக்க மாட்டேன், நான் இனி பிரசங்கம் செய்ய மாட்டேன். ஆனால் நான் பின்வாங்கி இல்லை. சபைக்கு போவேன், ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், வருவேன், யாருக்காவது தேவைப்பட்டால் ஆலோசனை சொல்லுவேன். நான் 29 வருஷங்கள் பாஸ்டராக இருந்தபடினால் இளம் பாஸ்டர்மாருக்கு நான் வேண்டுமானால் ஆலோசனை சொல்லுவேன் என்று நான் சொல்லும் போது அது கேட்பதற்கு ஏதோ அந்த உலகத்திலே ரிட்டையர் ஆகிறவர்கள், ஓய்வு பெறுகிறவர்கள் சொல்வது போல இனிமையா இருந்தாலும் அது வீழ்ச்சி. என்ன சாமான்? வீழ்ச்சி. அப்ப இந்த சபையிலே நீங்கள் யாராவது ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள், சரியா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இனி நான் ஆராதனை நடத்த மாட்டேன், ஆனால் பின்வாங்கவில்லை. அதுதான் அந்த பிசாசினால் வருகின்ற போலியான ஆறுதல். புரியுதா? இப்போ நான் பாஸ்டர் பொறுப்பை விட்டுவிட்டு நான் விழுந்து விட்டால் நான் விழுந்ததாக நினைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை பொறுத்தவரை நான் விழவில்லை. நான் இன்னும் கர்த்தருக்குள் இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் தேவராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். பிசாசுக்கு முழு வெற்றி. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் தவழ்ந்து திரிவது விருப்பம் அல்ல. அவர் நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டார். கர்த்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் இந்த சுரேஷை பாஸ்டர் ஆக்குவதற்கு. யோசிச்சு பாருங்க. நானே ஆண்டவரத்தில் பல தடவை கேட்டிருக்கிறேன், என் அண்ணன் நல்லவன், அவனை ஏன் நீங்கள் பயன்படுத்தாமல் என்னை எந்த தரதலை எடுத்து இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவருக்கு என்னால் கஷ்டம்தான், பாவம் ஆண்டவர். அப்போ நான் சொல்லுவேன், அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டார். அப்போ இந்த நிலையில இருந்து நான் பிசாசுக்கு ஒரு அட்டியை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பிசாசு ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த நிலையிலிருந்து என்னை இறக்கி விட்டார். இங்கே ஆராதனை செய்கிறவர்களை அங்கே உட்கார வைத்து விட்டார், இங்கே ஆர்கன் அடிக்க வேண்டியவரை அங்கே வைத்து விட்டார், ட்ரம் வாசிக்க வேண்டியவரை இங்கே வைத்து விட்டார், வீட்டு கூட்டம் நடத்த வேண்டியவரை உட்கார வைத்து விட்டார். இப்படி தன் வீட்டில் வீட்டு கூட்டம் நடத்தினவரை வேறொரு வீட்டில் வீட்டு கூட்டத்துக்கு போய் வருகிறது போல செய்ய வைத்தார். இதெல்லாம் என்ன? வீழ்ச்சி. நீங்க சிரிக்கிறத பார்த்தா இங்கே என்னமோ படுற மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர் ஞானம், நீங்க உங்க சபை பத்தி ஒண்ணு என்னோட இந்த விஷயம் எல்லாம் பேசல தானே? இல்ல, ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய உபத்திரம். என்ன தெரியுமா? உலகத்துல எந்த நாட்டுக்கு போனோம் எனக்கு பெரிய உபத்திரம் என்ன தெரியுமா? நான் ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன், பார்த்தா அங்க நடந்திருந்தா அவங்க நினைப்பாங்க பாஸ்டர் போட்டு கொடுத்துட்டு தான் இந்த பேசுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் உண்மையாக நான் உள்ளத்தில இருந்து கர்த்தர் தருவதை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பிசாசுக்கு தேவை நம்மை வீழ்த்துவது. விழவில்லை என்று நான் நினைப்பதற்கு ஒரே காரணம் நான் பின்வாங்கவில்லை, அவ்வளவுதான். பாவத்தில் விழவில்லை. ஆனால் ஞாபகம் இருக்கிறதா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு ஒரு விஷயம் சொல்லுகிறார், உன்னிடத்தில் எனக்கு குறை உண்டு. என்ன?
ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இதை எபேச சபைக்கு சொன்ன பொழுது எபேச சபையில இருந்த யாராவது அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? சும்மா போம் யோவான் ஐயா, நீர் எங்களுக்கு பிஷப்பா. யோவான் எபேசுவிலே பிஷப்பா இருந்தவர். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின இந்த யோவான், அவர் கடைசியாய் ரோமாபுரியினரால் பிடிக்கப்பட்டு பத்மு தீவுக்கு அனுப்பப்படும் பொழுது அவர் எபேசு சபையின் பிஷப்பாக இருந்தவர். அப்போ நீர் எங்கள் சபையிலே தலைமை போதகராக இருந்தவர், உமக்கு எங்களுடைய மண்டபாடங்கள் தெரிந்தபடினால் சும்மா இப்படி அடிக்கிறீர். நாங்கள் என்ன ஆண்டவர்கள் அன்பில்லாதபடினாலா சபையில இவ்வளவு உபத்திரங்கள் மத்தியிலே இருக்கிறோம் என்று அவர்கள் கேட்டிருப்பார்கள். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கும். சரியா? வீழ்ச்சி என்பது எந்த நேரமும் பின்வாங்குவதல்ல. ஆனால் பாருங்கள், இங்கே இந்த சீஷர்கள் வீழ்ந்து விட்டதை இயேசு அவர்களை அழைக்கும் விதத்திலேயே தெரிகிறது. எப்படி அழைக்கிறார்? பாயடியே. பிரஃபேன் இல்ல, முதல்ல சொன்ன பிரஃபேன். பாயடியே 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 என்று அழைக்கிறார். பாயடியே என்றால் என்ன? பிள்ளைகளே. எந்த பிள்ளை? அந்த நெப்பியை கட்டிக்கிட்டு தப்பி இப்படி தத்தி தத்தி அதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்குமே அந்த பிள்ளை. உண்மைதானே? யோசித்து பாருங்க. பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இவர்கள் இறங்கி போய் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 2 தடவை காட்சி கொடுத்து விட்டார். சரியா? இவர்கள் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை விட்டு மீன் பிடித்துக் கொண்டு தத்தி தத்தி, அதுவும் மீன் பிடிப்படவில்லை, இரவு முழுக்க இவர்கள் தத்தி தத்தி. அந்த யோசித்து பாருங்க, உண்மைதானே? அந்த முழு இரவும் இவர்கள் அந்த சின்ன குழந்தை தத்தி தத்தி எங்கு போவது என்று தெரியாமல் அதை இழுத்து இதை இழுத்து அதை புரட்டு இதை புரட்டு விழுந்து எழும்பி செய்வது போல இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு மிகவும் பொருத்தமாக வந்து கேட்கிறார், பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு என்ன அது இருக்கிறதா என்று. இதிலே நாமும் ஒரு பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். சரியா? ஆகவே இன்று யாராவது இந்த ஏதோ ஒரு நிலையிலிருந்து இந்த பாயடியா நிலைக்கு வந்திருந்தால் இனி சொல்ல போகின்ற வசனங்களை கேட்டுவிட்டு மறுபடி ஏறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம். இல்லை என்றால் அது நல்லதல்ல. உங்களுக்கு உங்கள் நினைக்கிறேன் இங்க இருக்க எல்லாருக்குமே, பாச ஞானத்தை தவிர எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்கு தானே? எல்லாருக்குமே பிள்ளை இருக்கு தானே? எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு தானே பிள்ளைகள்? இப்ப என்னுடைய பிள்ளைகள் 9 வயது. 9 வயது பிள்ளை. இந்த 9 வயது முதிர்ச்சியை காண்பிக்க வேண்டும். 18 வயதுக்குரிய முதிர்ச்சி வேண்டாம். அது அதிக பிரசங்கிதனம். மறுபடி இந்த 9 வயது பிள்ளை 2 வயது பிள்ளையை போல, அதாவது 1 வயது பிள்ளையை போல நடந்து கொண்டால் அதற்கு பெயர் என்ன? வியாதி. சரியா? வியாதி. இதே பிள்ளை அந்த வயதில் அப்படி இருந்தது எங்களை சந்தோஷப்படுத்தியது. ஓஹோ, இவ்வளவு காலம் தவழ்ந்தவர் இப்போ பாருங்க, ஐயோ நிக்கிறான். ஆமாவா இல்லையா? நம்மள பிள்ளைகள் முத நிக்கும் போது எவ்வளவு ஆசையா பார்த்திருப்பீங்க நீங்க. ஐயோ பிள்ளை நிக்கிறான், நடக்கிறான். அவன் அந்த புத்தகங்கள் எல்லாம் இழுத்து போடும் போது எங்களுக்கு கோபம் வரல. நாங்க புத்தகங்கள்லாம் எடுத்து மேல வைப்போமே ஒழிய இதை ரசித்தோம். ஆனால் இப்போ அந்த பிள்ளை மறுபடி அந்த நிலைக்கு போனால் ரசிக்க மாட்டோம், அவதிப்படுவோம், வைத்தியர்களை நாடுவோம். என்றால் இவளுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது என்று. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஒரு நிலைக்கு உயர்த்தின பிறகு நாம் பின்வாங்கவில்லை. ஆனால் வீழ்ச்சியை நம் வாழ்க்கையில் காட்டினார். எப்படி ஒரு தாய் தகப்பன் பிள்ளையினுடைய வீழ்ச்சியை பார்த்து பதறுவார்களோ அதே விதத்திலே பிதா பதறுவார். இங்கே பதறிக்கொண்டு இயேசு வந்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, சும்மா கேட்கிறவர்களுக்கு பசியா? இப்போ உயிர் தெழுந்த சரீரத்தில் இருக்கிறவருக்கு பசியா? சும்மா அவர்களுக்கு காண்பிப்பதற்காக, பிள்ளைகளை புசிக்க ஏதாவது உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்கிறார். எவ்வளவு பதற்றம்! அதுதான் 2வது சொல். சரி, இப்போ தவழ்ந்து தெரிகின்ற பிள்ளை இனி தொடர்ந்து தவழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இனி என்ன செய்ய வேண்டும்? படிக்க ஆரம்பிக்க வேண்டும். சொற்களை பழக ஆரம்பிக்க வேண்டும். அம்மா, அப்பா, ஆனா, ஏ, பி, அடுத்தபடி. சரியா? புத்தகங்களை இழுத்து போடுகின்ற படியை தாண்டி அந்த புத்தகங்களை திறந்து எழுத்துக்களை படிக்கின்ற அடுத்தபடி. அந்த பதம் தான் நேபியோஸ். நேபியோஸ் தமிழ் எழுதுறதா? நேயன்னா பண்ணா, பீனா யோவன்னா இஸ்ஸன்னா, நேபியோஸ். இங்கிலீஷ்ல NAPIOS, நேபியோஸ். இந்த பதத்தில் இருந்துதான்
இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கட்டுகிற நபி என்ற அந்த சொல் வந்தது. நபி என்பது ஆங்கில சொல். அந்த நபிங்கிற சொல் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? பேம்பர்ஸ்க்கு சொல்லுவாங்க நபி. நபி கட்டி இருக்குது. நேப்பியாஸ்ங்கிற சொல்லிலிருந்து வந்தது. ஓகே, சரி. இது வளர்ந்த பிள்ளை ஆனால் கிட்டத்தட்ட 12-13 வயது வரை. சரிங்களா? கிட்டத்தட்ட 12-13 வயது வரையான ஒரு பிள்ளை. இப்போ இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சில வசனங்களை பார்ப்போமா? எங்களுக்கெல்லாம் மனப்பாடமாய் தெரிந்த சில வசனங்கள் கூட இருக்கின்றன. யோவான் 1:12. யோவான் 1:12 என்ன சொல்கிறது? அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் நேப்பியாஸ். என்னது? வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த இடத்திலே இறையியல் ரீதியாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய நேப்பியாய், அதாவது நேப்பியாஸ். நேப்பியாஸ் என்பது ஒற்றை சொல், நேப்பியாய் என்பது பன்மை. சரியா? அப்போ நேப்பியாஸ் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். சரியா? இது பிரேபோஸை தாண்டி, பைடியாவை தாண்டி அடுத்தபடி. சரியா? சரி, இன்னும் சில வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சில வசனங்கள் இருக்கின்றன. 3 வசனங்கள். அதுல முதலாவது 16வது வசனத்தை வாசிக்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஓகேயா? நாம் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். சரியா? இந்த வயதிலே தான் பிள்ளை முதல் தன்னுடைய அப்பாவின் பெயரை பயன்படுத்த தொடங்க போகிற வயது. சரியா? ஒரு பிள்ளை கிட்டத்தட்ட எந்த வயதில் பாடசாலைக்கு போகும்? ஒரு 5-6. அப்ப அந்த வயது தான் இந்த நேப்பியாஸ் வயது. அப்ப பாடசாலையிலே பிள்ளையை சேர்க்கும் பொழுது எந்த பெயரிலே அவர்கள் பதிவார்கள்? அந்த பிள்ளையின் பெயரும் பிள்ளையினுடைய தகப்பன் பெயரும். முதல் அந்த பிள்ளை சட்ட ரீதியாக அந்த பிள்ளை தகப்பன் பெயரை பயன்படுத்த போகிறது. சரியா? இப்போ அந்த 5 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை பார்ப்போமே. இந்த காலத்தில் தான் இந்த பிள்ளை பாடசாலைக்கு போகிறது, அல்லது வேற எங்காவது போய் தன்னுடைய தகப்பன் பெயரோடு தன்னுடைய பெயரை பதிவு செய்து பாஸ்போர்ட் எடுக்கவோ அல்லது ஏதாவது செய்யவோ, அந்த ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தகப்பன் பெயரை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற வயது அந்த 5 வயதிலிருந்து 4-5 வயதில இருந்து 12 வயது வரை. புரியுதா? அப்போ இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் காண்பிக்கப்படுகின்ற அந்த ஒரு பருவத்துக்குள்ளே வருகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாராம். அடுத்து அதே அதிகாரத்திலே பாருங்கள், 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவினுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவர்களுடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இந்த இடத்திலே நாம் ஆண்டவருக்குள்ளே சுதந்திரராய் இருக்கிறோம். தனியாக இல்ல, நம்மோடு கூட இயேசுவும் இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின்படி இயேசு நமக்கு ஒரு அண்ணனை போலவும், நாம் அந்த இயேசுவுக்கு தம்பி தங்கைகளை போலவும் காணப்படுகின்ற ஒரு காட்சி இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு அருமையான வசனம் 20வது வசனம், அதே அதிகாரம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் 19, தமிழ்ல 19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல புத்திரர் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நேப்பியோய் என்ற அந்த பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இயேசு வெளிப்படுவதற்கு சிருஷ்டிப்பு காத்திருக்கிறது அல்ல, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிகள் எல்லாம் காத்திருக்கின்றன. இது ஒரு பயங்கர ஆழமான ஒரு இறையியல் தத்துவம். அதை எனக்கு இந்த இடத்துல முழுமையாக விளங்கப்படுத்த முடியாது.
ஆனால் உண்மையாக மனுஷன் பாவம் செய்தான் அல்லவா? மனுஷன் பாவம் செய்த பொழுது இந்த சிருஷ்டி சபிக்கப்பட்டது. ஆண்டவர் படைத்த இந்த உலகமும் சபிக்கப்பட்டது. இப்போ இந்த சபிக்கப்பட்ட உலகத்துக்கு உணர்வு இருக்கிறது, சரியா? அந்த உணர்வு என்னவென்றால் தேவனால் படைக்கப்பட்ட அந்த தன்மை, தேவனை குறித்த அந்த ஏக்கம் என்ற சிருஷ்டிப்புக்கு இருக்கிறது. வேதத்திலே பல வசனங்கள் இவற்றை நமக்கு காண்பிக்கின்றன. அப்போ அந்த தேவனுடைய மனுஷன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலாலும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் இழந்து பாவம் செய்தபடினால் சிருஷ்டிப்பு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ சிருஷ்டிப்பு காத்திருக்கிறது. தேவனுடைய புத்திரர்களாக தேவனுடைய ஜனங்கள் வெளிப்படும் போது அந்த சிருஷ்டிப்பு சுகமடைவதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தை முழுக்க சுகப்படுத்தி ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். அது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அது அல்ல நம்முடைய பாடம். நம்முடைய பாடம் பிள்ளைகளை குறித்தது, சரியா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முதற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் நேப்பியோஸ், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கடைசியாக இந்த நேப்பியோஸ் பதத்தை பயன்படுத்தி இருக்கின்ற இடம் 1 யோவான் 3:10. 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். சரி, இப்போ இந்த 5 முதல் 12 வயது ஆன அந்த பிள்ளைகளை பார்த்து தான் அநேகமாக பெற்றோர் சொல்லுவார்கள், எங்களுடைய பெயரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறாத, கொலைப்படி பண்ணாத, ஒழுங்கா படி, ஒழுங்கா இரு. அந்த வயதில் தான் அதுதான் தமிழிலே கூட பழமொழி சொல்லுவார்கள் பாருங்க, 5ல் வளையாதது 50ல் வளையும், 2ல் வளையாதது 3ல் வளையாததுன்னா சொல்ல மாட்டாங்க. 5ல் வளையாதது, 5 வயது என்று சொல்லும் போது அந்த 5 வயதுல இருந்து அந்த பிள்ளைக்கு அந்த 12, 13 வயது வரை அந்த பிள்ளைக்கு படித்து கொடுக்கப்படுகின்ற அந்த விடயங்களில் தான் அந்த பிள்ளையினுடைய நடத்தையே எதிர்காலத்திலே தங்கி இருக்கிறது. சரியா? சரி, இப்போ முதலாவது பிரேஃபாஸ், 2வது பைடியா, 3வது இந்த நேப்பியோஸ். 4வது இந்த 4வது சொல் வேறொன்றுமல்ல, இந்த 3 நிலைமைகளையுமே காட்டுகின்ற, எல்லா நிலைமைகளையும் காட்டுகின்ற ஒரு பதம். இப்ப பாருங்கள், சரி, இப்போ உங்களை எடுத்தா நீங்களா பெரிய ஆளு, சரியா? ஆனால் உங்கள் பெற்றாருக்கு நீங்கள் பிள்ளைகள் தானே. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கலாம், சரியா? ஆனால் உங்கள் பெற்றாருக்கு நீங்கள் பிள்ளைகள் தானே. அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும், கருவிலே இருக்கின்ற பிள்ளை தொடங்கி மறுக்கும் தருவாயில் இருக்கின்ற வயது முதிர்ந்த நபர் வரை யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பிள்ளை அவர் யாருடையாவது ஒரு பிள்ளை தானே என்று காட்டுவதற்குரிய ஒரு சொல் இருக்கிறது, பொதுவான ஒரு சொல். அந்த சொல் டெக்னான். டெக்னான், TEKNON, டெக்னான். ஒன்று கொரிந்தியர் 14:20. சார், நானும் பிரதரும் மாத்தி மாத்தி வாசிப்போம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, ஏன்னா அப்ப எங்களுக்கு சீக்கிரமாக வாசிக்கலாம். சரி, நான் அடுத்த வசனத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறேன். பிரதர் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசினார். 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். நல்ல கவனிங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் அந்த குழந்தை என்று தமிழிலே வந்திருக்கிறபடினால் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நினைக்க கூடாது, புரியுதா? தமிழிலே குழந்தை என்று வந்திருக்கிறபடினால், ஆனால் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் என்ன? டெக்னான். ஓகேயா பிரதர்? நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எபிரேயர் 5க்கு திருப்புங்க. நான் எபேசியர் 4:14 வாசிக்கிறேன். நீங்க எபிரேயர் 5க்கு திருப்புங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சொல்லுகிறது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும்
வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த இடத்துல இந்த குழந்தை என்று சொல்லுகின்ற பதமும் இந்த இடத்துல அந்த டெக் நான் என்ற பதம் தான் இருக்கிறது. எங்க பிரதர் எபிரேயர் 5:13 வாசிங்க. பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக கற்றுக் கொடுக்க முடியாமல் இன்னும் அவன் பால் குடிக்கிற ஒரு நிலையிலே இருக்கிறான் என்று பயன்படுத்துகின்ற இடமும் அந்த இடத்துல டெக்னான் என்று தான் இருக்கிறது. பெரியவர்களா இருந்தாலும் அவர்கள் சின்ன பாலகர்களை போல நடந்து கொள்ளுகிறார்கள். சரியா? 1 கொரிந்தியர் 3 1 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்க கலாத்தியர் 4 திருப்பிக்கிறீங்க. கலாத்தியர் 4 1 கொரிந்தியர் 3 1 வசனம் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. புரியுதா? 13 11 வசனம் 1 கொரிந்தியர் 13:11 நானே வாசிக்கிறேன். 13:11 அது சொல்லுகிறது, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். இந்த இடத்துல டெக்னான் என்று இருக்கிறது. வாசிங்க கலாத்தியர் 4 1 வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த இடத்துல சுதந்திரவாணி ஒரு வளர்ந்த பொறுப்பு எடுக்கக்கூடிய ஒரு வயதையுடைய பிள்ளையா இருந்தாலும் உள்ளத்தில் அவன் இன்னும் குழந்தையாய் இருக்கின்ற ஒரு தன்மை. பெரியவர்கள் ஆனால் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறவர்கள் டெக்னான் என்று அழைக்கப்படுகிறார்கள். புரியுதா? சரியா? அடுத்தது ரோமர் 2 20 வாசிக்கிறேன். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் லூக்கா 15 திருப்பிக்கிறேன். பிரதர் லூக்கா 15 திருப்பிக்கிறேங்க. நான் ரோமர் 2:20 உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 2:20 சொல்லுகிறது, பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாக. இப்போ இந்த டெக்னான் என்ற பதம் எந்த விதத்தில் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி இப்போ வாசித்தாய் சொல்லவா? சொல்லிவிட்டு கடைசியாக பிரதர் அந்த வசனத்தை வாசிப்பார். அப்போ உங்களுக்கு நன்றாக புரியும். நான் முதலிலே சொன்னேன், டெக்னான் என்றால் என்ன? கருவிலே இருக்கின்ற குழந்தையா இருக்கலாம், வயது முதிர்ந்த நிலையில் இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே யாருக்காவது பிள்ளைகள் என்றபடினால் அந்த டெக்னான் என்ற பதத்தை யாருக்கும் பயன்படுத்தலாம். சரியா? நீங்களும் டெக்னான், நீங்களும் டெக்னான், நீங்களும் டெக்னான். யாருக்கு? உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு. ஆனால் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே இந்த டெக்னான் என்ற பதம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், வளர்ந்தும் முதிர்ச்சி காட்டாத தன்மை. சரியா? வளர்ந்தும் தன் வளர்ச்சிக்கேற்ற முதிர்ச்சி காட்டாத ஒரு தன்மை. அது அவ்வளவு நல்ல ஒரு ஒரு சொல்லாக அல்லாமல், என்னப்பா நீ இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறாயே, என்னப்பா நல்ல கடினமான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நீ இன்னும் பால் குடித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த மாதிரி தான் சொல்லப்படுகிறது. இப்போ பிரதர் வாசிக்க போகிற பதம் லூக்கா 15 இருக்கிறது. கதை என்னவென்றால், கெட்ட குமாரனுடைய உவமை. இந்த கெட்ட குமாரனுடைய உவமை உங்களுக்கு நன்றாக தெரியும். இளையவன் தன்னுடைய சொத்தின் பங்கை கேட்டுக்கொண்டு போய் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு மறுபடியும் வருகிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு வேலைக்காரனாய் நான் சேர வேண்டும் என்று சொன்ன மகனை, வேலைக்காரனாய் அல்ல உன்னை மகனாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு விருந்து செய்கிறான். அப்போ மூத்தவன் வயலிலிருந்து வருகிறான். மூத்தவன் வந்து அப்பாவோடு பிரச்சனை பண்ணுகிறான். அப்பாவுக்கு சொல்லுகிறான், உன்னோடு இவ்வளவு காலம் நான் இருக்கிறேன், எனக்கு நீர் ஒன்றையுமே செய்யவில்லை. அவன் வேசிகளிடத்திலே போய் தன்னுடைய பணத்தை சொத்தை அழித்து விட்டு வந்தவனுக்கு இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. அந்த மூத்த குமாரனுக்கு அப்பா கொடுக்கிற பிரதி உத்தரம் தான் நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். சரியா? 31 வசனம், லூக்கா 15 31 வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இந்த இடத்துல மகனே என்று சொல்கிறார் அல்லவா?
அந்த இடத்துல அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? தா டெக்னா, மகனே டெக்னான். அந்த டெக்னான் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி என்ன தெரியுமா அர்த்தம்? இவ்வளவு பெரியவனாய் இருந்தும் சிறு பிள்ளைத்தனமாய் நடந்து கொள்ளுகிறாயே. சரியா? அது அந்த மகனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு கெட்ட சொல் அல்ல, திட்டுகிற சொல் அல்ல, ஆனால் அவ்வளவு ஒரு நல்ல சொல்லும் அல்ல. சரி, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 சொற்கள் சொல்லி கொடுத்து விட்டேன். பிரெஃபாஸ், பைலியா, நேபியோஸ், டெக்னோன். உண்மையாக நாம் ஆண்டவருடைய பிரெஃபாஸ் தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கும் வரையில் அந்த நிலையிலே இருந்து அடுத்த நிலையாகிய பயனியாவுக்கு நாம் வந்திருக்க வேண்டும். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தானே இருக்கிறீங்க. யாராவது ஞானஸ்தானம் எடுக்க காத்திருக்கீங்களா? அப்போ நீங்க பையமே இல்ல, நீங்க தெரியலாம். சரியா? சொல்ற பிரசங்கம் எதுவுமே உங்களுக்கு விளங்காட்டி கூட பரவாயில்லை. சரியா? ஆராதிக்கும் போது கண்களை திறந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. நீங்க பைபிளை வாசிக்க தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை. அதனால சீக்கிரம் இவரை அமுக்கி பைலியா லெவலுக்கு கொண்டு வந்துடணும். அது பாஸ்டருடைய பொறுப்பு. சரிதானே? சரிதானே? ஏனென்றால் ஒரு ஒரு இப்ப எனக்கு பிரதர் எவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், சரியா? ஏன் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, எப்போ ஞானஸ்தானம் எடுக்க போகிறாரா இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒரு பிள்ளை தவழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து காலூன்று நிற்கின்ற நிலைக்கு வர வேண்டும். ஆகவே தவழும் பாப்பா, நீங்க நிக்கிற அந்த நாள் சீக்கிரம் வர வேண்டும். சரிதானே? சரியா? ஆகவே அது கட்டாயம். அடுத்தபடி இப்போ ஞானஸ்தானம் எடுத்த மற்றவர்கள் எல்லாரும் அந்த 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 மேல ஒன்றும் போடாம அந்த நெப்பி கட்டிக்கிட்டு திரும்பி எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு ஆராதனை நேரம் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு பிரசங்க நேரம் டாய்லெட்டுக்கு போய்கிட்டு, சரியா, எல்லாம் வந்தது ஓகே. ஆனால் இன்னும் அதே நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் வியாதி. என்னது வியாதி? என்ன வியாதி? வளர்ச்சி இல்லாத வியாதி. அதுக்கு நமக்கு மருத்துவத்துல நிறைய பதங்கள் இருக்குது. சரியா? இன்னும் முதிர்ச்சி அடையாத ஒரு 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 தன்மைக்கு நம்ம சொல்லுவோம், அது ஒரு வியாதி இல்லையா? இப்போ இது கவலைக்குரிய சில விடயம். எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை நீங்கள் பார்த்தால் அவருடைய முகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்ப நாங்க சொல்லுவோம் அந்த பிள்ளைகளுக்கு retarded children, retardation. சரியா? வளர்ச்சி கொன்றிய, மென்டலி ரிட்டார்டடா இருக்கும். சரிதானே? அப்போ இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது கவலையா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகளுடைய உடம்பு வளரும், ஆனால் அந்த பிள்ளைகள் இன்னும் அந்த அந்த தத்தி தத்தி தவழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சின்னவர்களுடைய மனப்பாங்கில் தான் இருப்பார்கள். அப்போ ஆவிக்குரிய ரீதியில் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த புதிதில் ஒரு சில வருஷங்கள் நாம் அந்த பயடியா நிலையிலே இருந்திருந்தால் பரவாயில்லை. இப்போ அந்த நிலைமையில இருக்கலாமோ? சொல்லுங்க பார்க்கலாம். கூடாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டு குறைஞ்சது இல்ல, ஞானஸ்தானம் எடுத்து குறைஞ்சது 5 வருஷமாவது ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க. நிச்சயமா நான். சரியா? அப்போ குறைஞ்சது, குறைஞ்சது 5 வருடம். அதுக்கு அப்போ இந்த கையை தூக்கிய எல்லாருமே, நான் உள்பட, அந்த பயடியா நிலையை தாண்டி விட்டோம். அப்போ நாம் யாருமே ஆராதனை நேரத்திலே கண்ணை திறந்து அங்கங்க பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? பிரசங்கம் கேட்கும்போது டாய்லெட்டுக்கு ஓடிக்கிட்டுலாம் வந்துகிட்டு இருக்க முடியாது. சரிதானே? பக்கத்தில் உள்ள ஆளோட பேசிக்கிட்டு, சரியா? இப்படியெல்லாம். அதாவது இந்த இப்ப அந்த வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். சரியா? இப்ப 5-6 வயசான பிறகு பிள்ளைக்கு நாங்க சொல்றோமா இல்லையா? 5 வயசுல பிள்ளை ஸ்கூலுக்கு போய் என்ன செய்யுது? ஸ்கூல்ல போயிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குதா? ஐயோ, சர்ச்ல நல்லா, எனக்கு தெரியாது, இங்க நான் கவனிச்சது இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கவனிக்காததுக்காக. நிறைய சர்ச்சஸ்க்கு போனா இந்த பிள்ளைகளை பாட்டுக்கு ஓட விடுகிறார்கள். ஆராதனையின் போது அந்த 5 வயது 6 வயது, இந்த 2-3 வயசு புள்ள பிரச்சனை இல்லை, அதுகளுக்கு என்ன தெரியும்? சரியா? ஆனால் அந்த 5 வயது 6 வயது மாண்டசூரி போகிற பிள்ளைகள் எல்லாம் ஓடும், ஓடி இழுத்து சர்ச்ல வந்து கலர் பண்ண விட்டுட்டு இருப்பாங்க. சரியா? நான் யோசிப்பேன், இதே பிள்ளைகள் மாண்டசூரி போகுது தானே, அங்க ஒழுங்காத்தானே உட்கார்ந்துருக்கு.
மொட்டசரிக்கு போகும்போது டீச்சர் உட்கார சொல்லி கொடுக்குது, டைமுக்கு டாய்லெட்டுக்கு போக சொல்லி கொடுக்குது, சத்தம் போடாம இருக்க சொல்லி கொடுக்குது, வாயில விரல வைனா வைக்குது எல்லாம். ஆனா சர்ச்சுக்கு வந்தோம்னா அவுத்து போட்ட மாடுகள் மாதிரி ஆட விடுறாங்க பெற்றார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அந்த ஆவிக்குரிய வயதுக்கேற்ற அந்த வளர்ச்சியை நாம் காண்பிக்க வேண்டும். சரியா? அப்போ பிரேஃபாஸ், அடுத்தது பைடியா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாருமே என்னை பொறுத்தவரை அந்த ஒரே ஒரு பிரேஃபாஸ் இருக்கிறார், அவரை சீக்கிரம் நான் அடுத்த முறை வரத்துக்குள்ள நீங்க அவரை பைடியாவாக்கிருங்க. சரியா? இப்போ பைடியாக்கள் நிலையிலிருந்து எல்லாரும் மேலே வந்தவர்கள் தான் இருக்கிறோம். இப்போ எல்லாரும் நேப்பியோஸ் நிலையிலாவது குறைந்தபட்சம் இருக்கிறோம். இப்போ நேப்பியோஸ் நிலையில இருக்கின்ற ஒரு நிலையில நாம் இருந்தால் நம்முடைய அப்பா பெயரை கெடுக்காதபடி நடந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ எல்லாருமே டெக்னோ நிலையில இருக்கிறோம். உண்மைதானே? எல்லாருமே ஆண்டவருக்குள்ள ஒரு டெக்னோ நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த 4 பதங்களுக்கும் பால் வித்தியாசம் கிடையாது. பிரேஃபாஸ் என்ற பிள்ளை ஆண் பிள்ளையாயும் இருக்கலாம், பெண் பிள்ளையாயும் இருக்கலாம். சரிதானே? ஆயேதியா ஆண் பிள்ளையாயும் இருக்கலாம், பெண் பிள்ளையாயும் இருக்கலாம். நேப்பியோஸ் ஆண் பிள்ளையாயும் இருக்கலாம், பெண் பிள்ளையாயும் இருக்கலாம். டெக்னோன் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த 4 பதங்களின் அடிப்படையிலே சகோதரிகள் நான் ஆண்டவருக்கு மகளாக இருக்கிறேன் என்று சொல்லுவது தப்பல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த 4 நிலைகளிலும் இருந்து நாம் கடைசி நிலைக்கு வர வேண்டியது தேவனுடைய சித்தம். சரியா? அது என்ன நிலை தெரியுமா? எழுதிக்கிறீங்க. ஹுயோஸ். ஹுயோஸ் இங்கிலீஷ் எழுதுறதா இருந்தா HUIOUS. HUIOS. OUS. ஹுயோஸ் என்று சொல்லும் பொழுது இதிலே பெண்கள் இல்லை. சிஸ்டர்ஸ் கோச்சிக்க கூடாது. இது மகன்மார் மாத்திரமே. இதற்கு தான் தமிழிலே குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இதற்கான சில வசனங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதனுடைய தாற்பயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஆண்டவர், நாம் மறுபடி பிறக்கிறோம் அல்லவா? பிறக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு 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 உரிமையில் எங்களை பிறக்க வைக்கிறார் என்பதனை நான் 2 விஷயங்களை கொண்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு முதல் தடவையாக எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே யூத கலாச்சாரம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பாஸ்டர்மாரும் வந்து படித்தார்கள். எனக்கு யூத கலாச்சாரம் என்றால் ரொம்ப அத்துப்படி. நான் நிறைய அதை குறித்து படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்றைக்குமே தோன்றவில்லை யூத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் யூத கலாச்சாரத்தை நிறைய படித்த மனுஷனாக அதை அடிப்படையாக வைத்து நான் பிரசங்கங்களை படிப்படிகளை கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த யூத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்புதான் எனக்கு அந்த எண்ணம் வந்து கற்றுக் கொடுத்தால் எல்லாம் வந்திருந்த பாஸ்டர்மார் எல்லாரும் அழுது உரண்டு மூக்கில் விரலை வைத்து ஐயோ இப்போ தானே நமக்கு பைபிள் விளங்குது இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சரியா? அப்போ என்றைக்காவது நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க எனக்கு ஆண்டவர் வாய்ப்பை தந்தால் நான் செய்வேன். யூத கலாச்சாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், விருப்பமானால் எழுதி கொள்ளுங்கள். சரியா? முதலாவது யூத கலாச்சாரத்தின்படி ஆண்டவர் எங்களை எப்படி ஆண்டவர் மகனாக எடுக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் யூத கலாச்சாரம்? கலாச்சாரங்களிலேயே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரே கலாச்சாரம் யூத கலாச்சாரம். ஆண்டவர் கொடுத்த கலாச்சாரம் யூத கலாச்சாரம். யூத கலாச்சாரத்தை ஆண்டவர் கொடுத்த முதல் நபர் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் பாபிலோனில் இருந்த பொழுது அவனுக்கு அந்த பாபிலோன் கலாச்சாரம் இருந்து தொலைத்தது. ஆகவே அவனை அங்கும் இங்கும் அலைய வைத்து அவனுக்கு தெரிந்திருந்த அந்த தன்னுடைய கலாச்சாரத்தை மறக்கடித்தார் ஆண்டவர். ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேருக்கு நமக்கு நடந்திருக்கிறது என்ன, இலங்கையிலே கொஞ்ச காலம் ஒரு கலாச்சாரத்துல இருந்தோம், அங்கிருந்து வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டு கலாச்சாரத்துக்குள்ள இருந்தோம். அப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு கலாச்சார குழப்பம் வந்து விட்டதா இல்லையா?
அந்த கலாச்சாரத்தை இங்கு கடைபிடிக்க முடியாது, இந்த கலாச்சாரத்தை அங்கு கடைபிடிக்க முடியாது. சில தமிழர்களுடைய வீடுகளில் வெளியே ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை வீட்டுக்குள் கொண்டு வர முடியாது. வீட்டுக்குள் இருக்கிற கலாச்சாரத்தை பாடசாலைக்கோ வேலை செய்கிற இடத்துக்கோ கொண்டு போக முடியாது. இப்படி இரண்டு கலாச்சாரங்களுக்குள்ளே தத்தளிக்கின்ற எத்தனையோ தமிழர்களுக்கு நான் சொல்வது புரியும். ஆகவே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முதல் ஒரு புதிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க போகும்போது அவனுக்கு அந்த பழைய கலாச்சாரம் இருந்தால் அது கஷ்டம். அதை அகற்றுவதற்காக ஆபிரகாமை அடைய வைத்தார். 100 வயதில் அவனுக்கு மகன் கொடுத்ததுக்கு காரணமே அவன் மறந்து தொலைக்க வேண்டும் அந்த கலாச்சாரத்தை. ஆகவே அவன் ஆரானிலே இருந்தான், சரியா, பாபிலோன்ல இருந்தான், ஆரானிலே இருந்தான், அப்புறம் சீகேமுக்கு வந்தான், பெத்தேல் போனான், நெகேவ் போனான், எகிப்து போனான், மறுபடி நெகேவ் வந்தான், பெத்தேல் வந்தான், சீகேம் வந்தான், கடைசியில் பெயர்ஷெபாவுக்கு போய் பெலிஸ்தியர்களும் அமலேக்கியரும் இருக்கின்ற இடத்துல இருந்தான். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறான், இப்போ உனக்கு மகன் பிறக்கிறான். மகன் பிறக்கும்போது இந்த மகனை எப்படி வளர்ப்பது என்றே அவனுக்கு தெரியாது. எந்த கலாச்சாரத்திலே வளர்ப்பது? கர்த்தர் புதிய கலாச்சாரத்தை கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை படிப்பது எங்கே படிக்கலாம் என்றால் தல்முட், மிஷ்ரா, கெமாரா என்று அந்த கலாச்சார புத்தகங்கள் இருக்கின்றன. அவை தேவ வார்த்தை அல்ல, வேதம் அல்ல, ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கலாச்சாரமாய் கொடுத்தது. அந்த கலாச்சாரத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யூத மகன், ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்க்கப்படுகிறான் என்று. சரியா? யூத ஆண் பிள்ளை 5 வயதில் வேதத்தின் சரித்திர புத்தகங்களையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிக்கிறான். பழைய ஏற்பாடு 3 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சோரா, நெவீம், கெத்துவீம். சோரா என்பது நியாயப்பிரமாணம், நெவீம் என்பது தீர்க்கதரிசிகள், கெத்துவீம் என்பது எழுத்துக்கள். அதாவது யோசுவா புத்தகத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரையிலான 34 புத்தகங்களையும் அந்த பிள்ளை 5 வயதிலிருந்து படிக்க தொடங்கும். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஆனால் நியாயப்பிரமாணம் என்கின்ற அந்த முக்கியமான அந்த 10 கற்பனைகள் மற்றும் நியாயப்பிரமாணம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற அந்த 5 புத்தகங்களையும் 12 வயது முடியும் பொழுதுதான் படிக்கலாம். சரியா? அதனால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இயேசுக்கு 12 வயது நிறைவேறும் பொழுது அந்த பா மித்ஸ்வா என்று சொல்லுகின்ற அந்த உற்சவத்துக்காக அவரை எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே வைத்து அவர் காணாமல் போய் விடுகிறார். அங்கே காணாமல் போவதில்லை, அவர் எருசலேமிலே தங்கி விடுகிறார். பெற்றாரெல்லாம் திரும்ப நாசரேத்துக்கு போய் விட்டு பார்க்கிறார்கள். இயேசு அவர்களோடு இல்லை. உங்களுக்கு அந்த கதை தெரியும். சரியா? அப்போ 5 வயதில் அந்த நெவியும் கெத்துவீம் படிக்க ஆரம்பிக்கின்ற அந்த பிள்ளை 12 வயது முடியும் போதுதான் அந்த 10 கற்பனைகளை படிக்க ஆரம்பிக்கிறார். சரியா? 30 வயதில் குடும்ப பொறுப்புகளை, அதாவது தனியாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாலிப பருவம் அவருக்கு வருகிறது. 30 வயதில இருந்து அவர் வீட்டில் அனுமதி கேட்காமலேயே வெளியே போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். சரியா? இடையில சில விஷயங்கள் இருக்கின்றன, நான் உங்களுக்கு சொல்ல அது தேவையில்லை. சரியா? 40 வயதில் தான் ஒரு ஆணுக்கு பகுத்தறிவு வருகிறதாம். சரியா? அதனால தான் 40 வயதிலே திருமணம் செய்து கொடுப்பார்கள். யூத ஆணுக்கு எத்தனை வயதிலே திருமணம்? 40 வயதிலே திருமணம். சரியா? இயேசுவுக்கு திருமணம் நடக்க போகிறதா இல்லையா? நடக்க போகுது. எங்க? பரலோகத்துல. எப்ப? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு எவ்வளவு காலத்துல? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷத்துல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷத்துல. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. சபையை எடுத்துக்கொண்டு, சபை என்பது இயேசுவினுடைய மனவாட்டி. சரியா? 7 வருஷத்திலே கல்யாணம். இயேசு எத்தனை வயது வரை மனிதனாக உயிர் வாழ்ந்தார்? 33 வருஷம். அப்போ கல்யாணம் தேவனாகிய இயேசுக்கா அல்லது மனுஷகுமாரனாகிய இயேசுக்கா? மனுஷகுமார். அப்போ மனுஷகுமாரனாக அவர் செயல்பட ஆரம்பிப்பது மறுபடியும் எப்போ? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து. அப்போ அந்த 33ஓடு இந்த 7ஐயும் சேர்த்தா மனுஷனாகிய இயேசு 40வது வயதில் திருமணத்தை செய்கிறார். சரியா? அதெல்லாம் யூத கலாச்சாரம் படிச்சு கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்கிற விடயங்கள், சில நுட்பமான சில விடயங்கள். சரியா? 40 வயதில் அவருக்கு பகுத்தறிவு வருகிறதாம். 50 வயதில் அவர் ஆலோசனை வழங்கலாம். ஒரு யூத ஆண் எத்தனை வயதில் ஆலோசனை வழங்கலாம்? 50 வயதுக்கு பிறகுதான் ஆலோசனை வழங்கலாம். 60 வயதிலே தான் அவர் மூப்பராக எண்ணப்படுவார். சரியா?
70 வயது அவர்களுடைய ஆயுசினால், அதற்கு மேலும் அவர்கள் வாழலாம். ஆனால் 70 வயதிலே அவர்கள் பொதுவாக அதுவரையில் தான் அவர்கள் வாழ்க்கை என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். சரியா? இப்போ ஒரு யூத கலாச்சாரத்தின்படி ஒரு தகப்பனுடைய சகல சொத்து உரிமையும் குடும்ப உரிமையும் எல்லாம் யாருக்கு வருகிறது தெரியுமா? மகனுக்கு. சரியா? மகள்மாருக்கு அல்ல. எத்தனை மகள்மார் இருந்தாலும் அந்த மகள்மார் இன்னொரு வீட்டுக்கு திருமணம் செய்து போய் அங்கே போய் விடுவார்கள். ஆனால் மகன் மாத்திரம்தான் அப்பாவினுடைய உரிமையை உடையவன். அப்போ யூத கலாச்சாரத்தின்படி பிதாவினுடைய உரிமையை கொண்டாட வேண்டுமானால் நானும் நீங்களும் பிரெஃபோஸ், பைடியா, நேப்பியோஸ், டெக்னானாக இருந்து போதாது, புயோஸ் ஆக மாற வேண்டும். சரியா? அது முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை மறுபடி பிறக்க செய்யும் பொழுது என்ன செய்கிறார்? நம்மை அவருடைய பிள்ளைகளாக தத்தெடுக்கிறார், சுவீகரிக்கிறார். தானே? சுவீகரிக்கும் போது அவர் பயன்படுத்துகின்ற சட்டம் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே அதை அவர் பவுல் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? ரோமர்களுடைய புத்திர சுவிகார சட்டத்தின்படி. ரோமர்களுடைய புத்திர சுவிகாரத்தின் சட்டத்தின்படி ஒரு தகப்பன் ஒரு ஆணை தத்தெடுத்தால் தான் அந்த தகப்பனுடைய சகல உரிமைகளும் அந்த மகனுக்கு சொந்தமாகிறது. அப்போ பிதாவினுடைய உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி தத்தெடுக்கப்பட வேண்டும்? மகன்மாராக. சரியா? அப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு யாராய் இருக்க விரும்ப வேண்டும்? மகளாகவா மகனாகவா? சொல்லுங்க. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறீங்க? பார்த்தா இப்படிதான் இருக்குது. எனக்கு அந்த உரிமை கிருமை எல்லாம் தேவையில்லை, பாஸ்டாமல்ல மடியில அப்படியே சாஞ்சி இருக்க கிடைச்சா போதும் ஒரு பிள்ளைய. இது கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உரிமை மிக மிக முக்கியமானது. அவரோடு கூட, இயேசுவோடு கூட வலது பாரசத்திலே அவருடைய என்னவாக வேதம் சொல்லுகிறது? இயேசுவோடு கூட நாம் இருந்து ஆட்சி செய்கின்ற அந்த ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சில வசனங்களை வாசிப்போம். இந்த ஹுயோஸ் என்ற பதம் வருகின்ற சொற்கள் எல்லாவற்றையும் வாசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் என்றபடினா நான் சீக்கிரமாக சொல்றேன். சில வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாடு எழுதப்படும் பொழுது முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனமே என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயு 1:1 ஆபிரகாமின் ஹுயோஸ் ஆகிய தாவீதின் ஹுயோஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்போ மத்தேயு 1:1 2 தடவை ஹுயோஸ் வந்து விடுகிறது. புரியுதா? சரியா? மற்றது உங்களுக்கு தெரியும், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஹுயோஸ். இயேசு பிதாவுக்கு யார்? பாருங்க, இயேசு பிதாவுக்கு பைடியாவும் கிடையாது, பிரெஃபோஸ் கிடையாது, பைடியா கிடையாது, நேப்பியோஸ் கிடையாது, டெக்னான் கிடையாது. பிதாவுக்கு இயேசு யார்? ஹுயோஸ். சரியா? ஒரே பேரான குமாரன். அந்த குமாரனுக்குள் நாம் அனைவரும் குமாரர்களாய் இருக்கிறோம். சரியா? பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது மத்தேயு 3:17-18 பிதா என்ன சொல்றார்? இவரே நேச குமாரன் ஹுயோஸ். இதையே வைத்துக் கொண்டு இயேசுவை சோதிக்கும் பொழுது பிசாசு மத்தேயு 4:3 6 என்ன சொல்கிறான் தெரியுமா? நீர் தேவனுடைய ஹுயோஸானால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கப்பட்டு செய்யும், இங்கே இருந்து மேலே இருந்து தாழ குதியும். அப்போ இயேசு அது இந்த இடத்துல எல்லாம் குமாரன், அந்த ஹுயோஸ் என்ற பதம் தான் இருக்கிறது. இப்போ சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:9 வசனம். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த இடத்துல இந்த சமாதானம் என்பது 2 அர்த்தங்களோடு வருகிறது. ஒன்று, ரட்சிக்கப்படாதவர்களை தேவனோடு சமாதானம் பண்ணுகின்ற அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் செய்கிறவர்கள். இந்த ஊழியத்தை தான் மத்தேயு 28:19 ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராகுங்கள். புரியுதா? அப்போ அந்த சமாதானம். 2வது, சபைக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் யாராயிருக்கிறார்கள்? தேவனுடைய ஹுயோஸ், புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ சபைக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டு கோபித்துக்
கொண்டு அவரோடு பேச மாட்டேன், இவரோடு பேச மாட்டேன், இவர் வந்தால் நான் அங்கு ஆராதனைக்கு வர மாட்டேன், அவருடைய வீட்டு கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன், அவர் என் வீட்டு கூட்டத்துக்கு வரக்கூடாது, இவர் ஆராதனை செய்தால் நான் பாட மாட்டேன், இவர் பிரசங்கித்தால் நான் அங்கே போய் உட்கார்ந்து கொள்வேன். இப்படி சொல்லுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் ஹுயோஸ் அல்ல. அதுதான் அங்கே நடந்தது. மூத்த குமாரனுக்கு நடந்தது. மூத்த குமாரன் வந்து அப்பா எடுத்த தீர்மானத்தையே கேள்வி கேட்கிறான். இவன் யார் கேள்வி கேட்க? இவனுடைய சொத்தா போனது. இவனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை அவனுக்கும் உண்டு அப்பாவுடைய பார்வையில். அப்போ இவன் வந்து நடந்து கொள்கின்ற விதத்துக்கு அந்த அப்பா அவனை எப்படி அழைக்கிறார்? டெக்னான் என்ற சொல்லின் அடிப்படையில் என்ன, நீ வளர்ந்தவனாய் இருந்தாலும் வளர்ச்சி குன்றிய குழந்தையாய் இருக்கிறான். அப்போ சபையிலே சண்டை பிடித்துக் கொண்டு பிரச்சனை பண்ணிக்கொண்டு, இவர் ஆராதித்தால் நான் ஆராதனை செய்ய மாட்டேன், இவர் பிரசங்கித்தால் நான் பிரசங்கம் கேட்க மாட்டேன், அவருடைய வீட்டு கூடத்துக்கு நான் வர மாட்டேன், என் வீட்டு கூடத்துக்கு இவர் வரக்கூடாது, இதை என்று சொல்லுகிறவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் இன்னும் திறன் சூப்பிக் கொண்டிருக்கிறவர்கள். அப்படி சொல்லும்போது நான் என்ன பாவம் செய்யவில்லை, வீழ்ச்சி. இதுதான் வீழ்ச்சி. புரியுதா? இவர் பைபிள் வாசிச்சா நான் கேட்க மாட்டேன், சரியா? இது என்ன வீழ்ச்சி? பாவம் அல்ல. பிசாசுக்கு இந்த வீழ்ச்சி கொண்டு வர வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சரியா? சரி. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் அதே 5ஆம் அதிகாரத்திலே 44ஆம் 45ஆம் வசனங்களை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். என்ற நிலையிலே இருப்பதற்கு பயங்கர முதிர்ச்சி தேவையாம். இதுல சொல்லப்பட்டதெல்லாம் செய்ய முடியுமா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செய்யறோம். ஏன் செய்யறோம் தெரியுமா? செஞ்ச ஆகணுமே. உங்கள் சத்துருக்களை சிநேகிதர்களையே சிநேகிக்க கஷ்டமா இருக்கிற ஒரு காலம் இது. சிநேகிதன் வீட்டுக்கு வரும் போதே கொஞ்சம் குழம்புகிறது, ஏயோ கைமாத்து கேட்க வர்றானான்னு தெரியலையே, எதிரியா இருந்தா இல்லைங்க நான் நண்பன்ல வந்து கேட்கிறான், கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டானேன்னு பயப்படுற ஒரு காலம் இது. ஆமாவா இல்லையா? அவன் நண்பர்களையே சிநேகிக்க கஷ்டமா இருக்கிற காலத்துல சத்துருக்களை சிநேகிக்கலாம் என்ற தெய்வமே. எந்த அளவு ஒரு முதிர்ச்சி தேவைப்படுகிறது இந்த ஹுயோஸுக்கு, சரியா? இப்படி இருக்கிறவன் தான் தேவனுடைய ஹுயோஸாக இருக்க முடியுமா? பயங்கர கஷ்டம் தான். என்ன செய்ய? மத்தேயு 13:38 அந்த உவமை விதைக்கிறவனுடைய வாசிங்க. 13:38 அந்த விதைக்கிறவனுடைய உவமையிலே, சரியா, ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள், வாசிங்க. நிலம் உலகம், நல் விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், ஹுயோஸ். அதாவது விதை என்றால் என்ன தெரியுமா? வளரக்கூடிய ஒன்று, பிரயோஜனம். அதுக்கு வேற பிரசங்கமே நான் வச்சிருக்கேன். விதை என்ற தலைப்பில ஒரு பிரசங்கமே இருக்கிறது. அதாவது நல்ல விதை என்றால் அது வளர்ச்சி, மற்றவர்களுக்கு பிரயோஜனம். அதுபோல எண்ணிக்கையின் அதிகரிப்பு. ஒரு விதை என்ன செய்யலாம்? தாவரத்தை ஒன்று பண்ண, தாவரத்திலிருந்து இன்னும் நிறைய விதைகளை கொடுக்கிறது. அப்போ நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், தேவ ராஜ்யத்தில் இருக்கின்ற ஹுயோஸ், அதுதான் நாமம். அப்போஸ்தலர் 3:25. நீங்க அப்போஸ்தலருக்கு திருப்பி, நான் இன்னொரு வசனத்தை ரோமருக்கு திருப்பிக்கிறேன். நம்ம 2 பேரும் முதல்ல மாறி மாறி வாசிப்போம். ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய தத்துவத்தை அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:25 வாசிங்களேன். 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள்?
உடன்படிக்கைக்கும் அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். சரியா? அதாவது தீர்க்கதரிசிகள் என்று இடத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே எனக்கு தெரியும் நீங்க இங்க கேட்டிருக்கீங்களான்ட்டு, தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கிறேன். அதிலே தீர்க்க தரிசிகள் என்று பன்மையில வரும்பொழுது அந்த நபர்களை குறிக்காது, பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. வேற இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் வேதத்தின் புத்திரர்கள். எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியா? ரோமர் 8:14 நான் வாசிக்கிறேன். நான் திருப்பிட்டேன், அதனால வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி யாரை நடத்தும்? நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவி யாரை நடத்தும்? ஹூயாஸ். தேவனுடைய ஆவி பிரேஃபாஸை நடத்தாது, பாயடியாவை நடத்தாது, நேப்பியாஸை நடத்தாது, டெக்னானை நடத்தாது. ஆகவே இனி நீங்கள் சொல்லக்கூடாது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, தேவன் எல்லாரோடும் பேசுவார் தானே. இல்லை, தேவன் எல்லாரோடும் பேசுவார். எப்படி பேசுவார்? பிரேஃபாஸை கொஞ்சி கொஞ்சி பேசுவார். இப்ப இந்த பிரதர் இருக்கார் இல்லையா, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, இவரிடம் போய் ஆண்டவர் ஆழமான பொறுப்புகளை எதிர்பார்ப்பாரா? ஒரு பாஸ்டரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்பாரா? இல்ல, எங்களை விட அவருக்கு பயங்கர சான்ஸ் இருக்கு, அவரை பார்க்க நமக்கு பொறாமையா இருக்கு. ஓ, பைபிள் என்ன சொல்லி, எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும். அவர் இன்னைக்கு நிறைய குல்மால் விடலாம், ஆண்டவர் பொறுத்து கொள்வார். இப்ப உங்களுக்கே 2 பிள்ளைகள் இருக்கின்றனவா? ஒரு பிள்ளைக்கு 10 வயது, இன்னொரு பிள்ளைக்கு 2 வயது. 2 வயது பிள்ளையை மேஜையில இருக்கிறதே இழுத்து கீழே போட்டால் பொறுக்கி எடுத்து வைப்பீர்கள். 10 வயது பிள்ளை எடுத்து போட்டால் அடிப்பீர்கள். சரியா? அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள். அப்ப மற்ற பிள்ளைகளை ஆவியானவர் நடத்த மாட்டார். உண்மைதானே? அந்த லெவலுக்கு வந்தாதான் நடத்துவார். அப்போ ஆவியானவர்களை நடத்தப்படுகின்ற நிலையில் இருக்கிறவர்கள் இந்த தேவனுடைய ஹுயாஸ். அது பொம்பளை பிள்ளைகள் கிடையாது. சரியா? அந்த கொஞ்சம் ஆண்டவரோட கொஞ்சம் கொள்ளாவுறதுக்கு மகனாக தெரிந்து கொண்டீர், மகளாக, பரவாயில்ல, அது பாடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆண்டவரை கட்டி பிடிச்சி கொஞ்சி அப்படி, அதுக்கு தான் நடத்தப்படுவதற்கு நீங்கள் பெண் பிள்ளைகளாக இருக்க முடியாது. பெண் பிள்ளை மாத்திரமல்ல, வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஹுயோஸாக மாற வேண்டும். நாம் ஹுயோஸ் தான், மாறுறது ஒன்றும் கிடையாது. ஹுயோஸ் என்பதை புரிந்து கொள்ள நடக்க வேண்டும். அவன் அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்து மூத்த மகன், அவன் மூத்த மகன் தான். அவன் தன்னுடைய மகன் என்ற அந்தஸ்தை இழக்கவில்லை, அவன் தன்னுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டான். அதுபோலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சரியா? அடுத்தது கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் அனைவரும் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய அந்த உரிமை உள்ள புத்திரர்களாக இருக்கிறோம். அந்த உரிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உரிமைக்கு ஏற்ற விதத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சில், சிந்தையில், நடத்தையில் அந்த முதிர்ச்சி காணப்பட வேண்டும். தேவனுடைய மகன்மார், அந்த உரிமை உள்ள அந்த மகன்மாராய் நான் நடந்து கொள்ள வேண்டும். 2 வசனங்கள் தான், கூட கிடையாது. சரியா? 4வது அதிகாரம் 4 வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில்
அனுப்பினார். ஆகையால் ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு உரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார் பாருங்க. சொல்லி இருக்குது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. சரியா? நாம் புத்திர சுவிகாரத்தை அடைந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை புத்திரராக சுவிகரித்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் எப்படி நம்மை சுவிகரித்திருக்கிறார்? ஹுயோஸ் என்றால் ஆண் பிள்ளை. ஓகேயா? அப்ப கர்த்தர் நம்மை நாம் சுவிகாரத்தின்படி தேவனுடைய புத்திரராய் மாறி இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எங்களை சுவிகரிக்கும் போது பெண் பிள்ளைகளாய் அவர் தத்தெடுக்கவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு மகன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா, நம்ம ஆம்பளை பிள்ளைகள் நமக்கு இயேசுவின் மனவாட்டின்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் இல்லையா? இயேசுவின் மனவாட்டியாய் இருக்கும் சபை. இயேசுவினுடைய மனவாட்டி. இந்த சைட் மட்டுமா? இந்த சைட் மனவாட்டி இல்லையா? நீங்க மனவாட்டி இல்லையா? நீங்க மனவாட்டி இல்லையா? நீங்க மனவாட்டி இல்லையா? நானும் மனவாட்டி தான். மீச தாடியோட மனவாட்டியா இருக்கும். சரியா? அப்போ நாம் இயேசுவுக்கு மனவாட்டியாய் இருப்பது நமக்கு பிரச்சனை இல்லாதது போல பெண்களுக்கும் தேவனுடைய புத்திரனாய் மகன்மாராய் இருப்பதில் பிரச்சனை இருக்கக்கூடாது. சரியா? ஆனா இன்றைக்கு ஆங்கிலத்திலே ஃபெமினிசம் என்ற ஒரு உபதேசம் வந்து, சரியா, ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் ஆண்டவர் பார்ப்பதில்லை என்று சொல்லி மகன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கிடையாது. ஆண்டவர் ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காதபடினா தான் உங்களை ஆண்களாகவும் எங்களை பெண்களாகவும் சொல்லுகிறார். சரிதானே? நாங்கள் இயேசுவின் மனவாட்டி, நீங்கள் பிதாவுக்கு குமாரன். இருந்து விட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உரிமையின்படி ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிட. அதான் பட்டேர் என்றால் கிரேக்க மொழியில் உரிமை உள்ள தந்தை. அபா என்பது எபிரேய மொழியில் அவ், அராமிய மொழியில் அவ். ஆகவே அபா என்பது எபிரேய அராமிய இரண்டு மொழிகளிலும் தந்தை. பட்டேர் என்பது கிரேக்க மொழியில் தந்தை. ஆகவே அந்த ஆவியை எங்களுக்கு, அந்த குமாரனுடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்ல வாசிக்கிறேன். இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு தெரியும். எபிரேயர் 12வது அதிகாரம் கடைசி வசனம். இதுதான் வாசிக்க போற கடைசி வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனம். இதை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு அநேக விடயங்கள் புரியும். நம்ப கஷ்டமா இருந்தால் நம்பக்கூடிய காலம் வரை பொறுத்திருங்கள், அப்போ புரியும். எபிரேயர் 12:7-8 வாசிங்களே. நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பாத்தீங்களா? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை ஹுயோஸாக எண்ணி. ஓகே, ஹுயோஸாக. சரியா? தகப்பன் சிட்சியாத ஹுயோஸ் உண்டா? சரியா? அடுத்த வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அதாவது கிறிஸ்தவர்களில் ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய ஹுயோஸ். ஆண்டவருடைய அந்த ஹுயோஸாக இருப்பவர்களைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். அந்த ஹுயோஸ் நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளும் கிறிஸ்தவர்களை ஆண்டவர் சிட்சிப்பது கிடையாது. புரியுதா? அந்த கெட்டகுமாரன் கதையிலே ஆண்டவர் யாரை சிட்சிக்கவில்லை, யாரை சிட்சிக்கிறார்? தருதலையாய் போய் தப்பு பண்ணி கொண்டு வந்தவனை சிட்சிக்கவே இல்லை. அவனை ஏற்றுக்கொண்டு விருந்து கொடுக்கிறார். ஆனால் இவரோடு இருந்து இவருடைய பொறுப்புகளை எல்லாம் செய்கிற அந்த ஹுயோஸை சிட்சித்து கடிந்து கொள்ளுகிறார் அந்த அப்பா. சரியா? அதுபோல ஆண்டவர் யாரை கண்டிப்பார்? கண்டிக்க கூடிய வளர்ச்சி உடைய பிள்ளையை தான் கண்டிப்பார். புரியுதா? இப்ப நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் அந்த அவங்க எல்லாம் இவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்கிறார் இல்லையே. ஏன் கண்டுகொள்கிறார் இல்லை தெரியுமா? அவர்களுக்கு சிட்சிக்க கூடிய
அந்த முதிர்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கைகளில் கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்றால், பிரசங்கம் மூலமாகவா அல்லது ஜெபத்தின் போதோ தனிப்பட்ட ரீதியாகவோ கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் அது ஒரு நல்ல அடையாளம். ஆண்டவர் நம்மை ஹுயோஸாக பார்க்கிறார், ஹுயோஸாக எங்களை ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென். புரியுதா இந்த ரகசியம்? இப்ப நீங்கள் வளர்ச்சி இல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்தும் பார்க்காதது போல இருந்து விடுவார். சரியா? அதற்காக நீங்கள் அவருடைய அந்த பிள்ளை தன்மையை இழந்து போனீர்கள் என்று சொல்லவில்லை. அந்த வளர்ச்சி குன்றாத தன்மை ஒரு குடும்பத்திலே கூட அப்படித்தான். அந்த சின்ன பிள்ளைகள் செய்கிறதை நாம் பொறுத்து கொள்கின்ற அளவுக்கு முதிர்ச்சி அடைந்த பிள்ளை செய்வதை நாம் பொறுத்து கொள்ள மாட்டோம். இப்ப உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவருக்குள்ளே பிறந்தோம். பிரேஃபோஸ், பைனியா, நேப்பியோஸ், டெக்னான் எல்லாம் நல்லதுதான். அவை எல்லாவற்றையும் விட மேலாக வந்து ஹுயோஸாக வளர்ச்சி அடைந்து அந்த உரிமை உள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த உரிமை உள்ள பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் எங்களை நடத்துகிறார், எங்களை சிட்சிக்கிறார், எங்களுக்கு அவருடைய சகல உரிமைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்ப இனி இந்த மகள்கள் எல்லாம் இனி வேணாம், எல்லாம் ஆண்டவருடைய குமாரர்கள். சரியா? கொஞ்சத்துக்கு நீங்க சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய மகள் தானேன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இறைய ரீதியாக ஆண்டவருக்கு முன்பாக நாம் அனைவரும் ஹுயோஸ்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.